Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste Daily. Taste the Daily. ஈஷா ஸ்கூல்ஸில் வந்து மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து துன்புறுத்தல்லாம் வந்து உள்ள நடக்குது. குறிப்பாக ஒரு ஆசிரியர் அவர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்ட கேள்வியிலே ஒரு குழப்பம் இருக்குது. அவர் ஆசிரியர் கிடையாது, டாக்டர். அது வந்து ஈஷாவுக்கு உள்ளே நடந்தது கிடையாது, ஈஷாவுக்கு வெளியில் நடந்தது. அரசாங்கத்திலேருந்து எல்லா ஸ்கூல்லையும் உங்களுக்கு வந்து இந்த குட் டச் பேட் டச் பற்றி ஒரு வீடியோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த அவேர்னஸ் வீடியோ போட்டுட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்துருந்தால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதில் ஒரே ஒரு பொண்ணு இருந்துருச்சு. டாக்டர் வந்து ஸ்டெச்சஸ்கோப் வைக்கும்போது எனக்கு வந்து சங்கோஜமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பொண்ணு. ஈஷா ஸ்கூல்ஸில் உள்ள படிக்கக்கூடிய மாணவிகள் அவங்க வந்து அதிகாலையில் வந்து எழுப்பப்படுறதாகவும் அவங்களுக்கு வந்து ஈரத்துணியோடு அவங்களுக்கு வந்து தீட்சை அளிக்கப்படுது. அந்த ஈரத்துணியில் வந்து ரொம்ப ஒரு சங்கோஜமான நிலைமை இருக்குது, அது வந்து மாற்றணும், அது வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கக்கூடிய ஒரு மெயில். அது அவ்வாறு நடந்திருக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்ஸோ இல்லை இது சம்மந்தப்பட்டவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ சொல்லாமல் இருந்திருப்பாங்க, இல்லை வெளியில் பேசாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த ஈஷா ஹோம் ஸ்கூல்ஸ் தொடர்பான ஒரு புகாரும் வந்து வந்திருக்கு. யாமினிங்கிறவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். யாமினிங்கிறவங்க பையன் வந்து 2014 ஸ்கூலில் சேர்றாரு. அந்த பையனுக்கும் அவன் கூட படிக்கிற சக மாணவனுக்கும் அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. சம்பவம் முடிஞ்சு நீங்கள் எடுத்த ஆக்ஷன் வந்து எங்களுக்கு திருப்திகரமாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம், ரெக்கார்டு வைஸ் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து 2-3 மாதம் கழித்து இளைய பையனுக்கு வந்து அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்க. 19லேருந்து 22 வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்டான்னு சொல்கிற பையன் வந்து இங்கே தான் படிக்கிறான். 10th படிச்சுக்கிறார், அதுக்கப்புறம் 12th வரைக்கும் இங்கே தான் படிக்கிறார். வேணும்னா அன்றைக்கே கூட்டு போயிருந்துருக்கலாம். இப்போது ஈஷா மீது நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் எத்தனை? 30 வருஷமாக ஈஷா ஆரம்பிச்சில்லேன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் 16 வழக்கு கிட்டே இருக்குது. அதில் பெரும்பாலான வழக்கு எல்லாமே வந்து உண்மை நிலைநாட்டப்பட்டிருக்கு. ட்ரைபல் லேண்ட் என்கரேஜ் பண்ணியிருக்கிறீங்க, இல்லை எலிஃபென்ட் காரிடாரில் இருக்கிறீங்க, இல்லை யாரோ ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறீங்க, இந்த மாதிரி ஃபேக்காக அலிகேஷன்ஸ் பண்ண எந்த வழக்குமே வந்து எல்லாமே வந்து டிஸ்ப்ரூவ் ஆகி எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தான் வந்துருக்கு. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஈஷாவின் ஒருங்கிணைப்பாளர் தினேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஈஷா ஸ்கூல்ஸில் வந்து மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான துன்புறுத்தல் எல்லாம் வந்து உள்ளே நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து உள்ளே வந்து சொல்கிறாங்க. அது நிறைய அனானமஸ் மெயில்ஸில் வந்து ஃபாரினில் வந்து இருந்துட்டு போனவங்கலாம் கூட அனுப்பி அதுலேருந்தும் நிறைய விஷயங்கள் வந்து கட்டுரையாக வந்து எடுத்து போடுறாங்க. ஸோ வந்து இப்போ இந்த ஸ்கூல் சம்மந்தமான அலிகேஷனில் குறிப்பாக ஒரு ஆசிரியர் மேலேயே வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. குறிப்பாக ஒரு ஆசிரியர் அவர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி உள்ள பார்க்க? நீங்கள் கேட்டதில் ஒரு குழப்பம் இருக்குது. அது என்னென்னா, அந்த ஆசிரியர் வந்து ஆஷ்ரம்குள்ளே நடந்தது கிடையாது. ஈஷா அவுட்ரீச்சுங்கிற ஒரு டிவிஷன் இருக்குது. அதுலேருந்து வந்து நம்ம வந்து பொதுமக்களுக்கு வந்து கடந்த 18 ஆண்டு காலமாக வந்து இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற கிராம மக்களுக்கு, விவசாயிங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, கிராமப்புற மருத்துவம், மொபைல் ஹெல்த் கிளினிக்கு, நடமாடும் மருத்துவமனையாக இருந்து எல்லா பக்கம் போயிட்டுருக்குறோம். ஸோ அதில் வந்து சமீபத்தில் இங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த மொபைல் ஹெல்த் கிளினிக் சம்மந்தமாக ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. என்ன அலிகேஷன், எங்கே ஃபார்ம் ஆகுதுங்கிற நீங்கள் டீட்டெயில் எடுத்துக்கணும். அது வந்து ஈஷாவுக்கு உள்ளே நடந்தது கிடையாது, ஈஷாவுக்கு வெளியில் நடந்தது. நீங்கள் கேட்ட கேள்வியிலே ஒரு குழப்பம் இருக்குது. அவர் ஆசிரியர் கிடையாது, டாக்டர். அது வந்து ஈஷாவுக்கு வெளியில் நடந்தது. அது வந்து கிராமப்புற ஹெல்த் கிராமப்புறத்தில் நடக்கக்கூடிய மொபைல் ஹெல்த் கிளினிக்கில் நடந்ததாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. அதை கரெக்ட் பண்ண விரும்புகிறேன் நான். அது ஒரு டாக்டர் பண்ணுது. அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். நம்ம வந்து கடந்த 18 ஆண்டுகளாக வந்து கிராமப்புறங்களில் மொபைல் ஹெல்த் கிளினிக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பாதி நாள் மொபைல் ஹெல்த் கிளினிக்கு, மீதி நாள் வந்து அந்த டாக்டர் இல்லை, அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து லோக்கலில் இருக்கிற வில்லேஜ் பீப்புளுக்கு வந்து விவசாயம் சம்மந்தமாக என்னென்ன அவங்களுக்கு லோக்கல் என்னென்ன வழிமுறை பண்ணணும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வந்து 18 வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சமீபமாக என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து வெவ்வேறு இடங்களில் வந்து பெண்கள் தொடர்பான ஒரு சில சம்பவங்கள் நடந்த காரணத்தினால அரசாங்கத்திலேருந்து எல்லா ஸ்கூல்லையும் உங்களுக்கு வந்து இந்த குட் டச் பேட் டச் பற்றி ஒரு வீடியோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அவேர்னஸ் வீடியோ வந்து பக்கத்தில் இருக்கிற இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில்
ஒரு இந்த அவேர்னஸ் வீடியோ போட்டுட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதில் ஒரே ஒரு பொண்ணு இருந்துச்சு, எனக்கு வந்து டாக்டர் வந்து ஸ்டெச்சஸ்கோப் வைக்கும்போது எனக்கு வந்து சங்கோஜமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பொண்ணு. அது எப்போ நடந்தது? இவங்க சொன்னதுக்கு 3 மாதம் முன்னாடி நடந்ததாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மொபைல் ஹெல்த் கிளினிக் வந்து மாதத்துக்கு 2 தடவை அங்கே போவாங்க, ஒவ்வொரு கிராமமாக போவாங்க. கம்பல்சரியாக வந்து பார்க்கணும்னு இல்லை. அப்போ நடந்தது உண்மை? இல்லை என்ன நடந்ததுன்னு சொல்லி நடந்தது உண்மைங்கிறது இன்னும் தீர்ப்பு வரவே இல்லைங்க. இல்லை, அந்த அவங்க அலிகேஷன், அந்த அந்த அம்மா அலிகேஷன் சொன்ன ஒரு பொண்ணு வந்து அலிகேஷன் பண்ணுறாங்க. பட் அந்த கோர்ட் வந்து வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட 8 பேருக்கு துணையாக சேர்க்கப்பட்டாங்க. அந்த சாட்சி விசாரிக்கும் போது அந்த 8 பேரில் 7 பேர் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படிங்கிறத கோர்ட்டில் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மற்ற விஷயங்கள் வந்து கோர்ட் வந்து அதை பார்த்துட்ருக்குறாங்க என்ன ஏதுன்னு. அது வந்து 3 மாதம் முன்னாடி ஏதோ நடந்ததாக அவங்க சொல்கிறாங்க. பட் அந்த டாக்டர் எங்களோட முறை எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். எங்கள் ஹெல்த் கிளினிக் வந்து ஒரு இடத்துக்கு போச்சுன்னா 2 சைடு டோர் இருக்கும், கம்ப்ளீட்டாக ஓப்பனாக இருக்கும், 2 நர்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் அந்த டீச்சரும் இருப்பாங்க, அந்த ஸ்கூல்லேருந்து வர டீச்சரும் இருப்பாங்க. ஸோ இதுதான் எங்களோட முறையாக இருக்குதே ஒழிய எங்களுக்கு பொறுத்த மட்டும் அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இந்த குட் டச் பேட் டச் போட்டதுனால ஏதோ ஒரு தவறுதலான ஒரு இதில் சொல்லியிருக்கலாம். நாங்கள் வந்து இம்மீடியட்டாக அரசாங்கத்துக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைச்சி பண்ணி அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அரசாங்கம் அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்குதோ எல்லாமே எடுத்துக்கிறதுக்கு நாங்கள் எங்கள் சைட்லேருந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறோம். அரசாங்கம் என்ன பார்த்து முடிவு பண்ணுறதோ அது பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஈஷா ஸ்கூல்ஸ் பற்றி பேசும்போது அதில் வந்து ஒரு மெயில் ஒருத்தங்க அனுப்புனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்ட் வந்து சமூக வலைதளத்தில் வந்து அது வந்து பகிரப்பட்டது அதிகமாக. அதில் வந்து ஈஷா ஸ்கூல்ஸில் உள்ள படிக்கக்கூடிய மாணவிகள் அவங்க வந்து அதிகாலையில் வந்து எழுப்பப்படுறதாகவும், அவங்களுக்கு வந்து ஈரத்துணியோடு அவங்களுக்கு வந்து தீட்சை அளிக்கப்படுது, அந்த ஈரத்துணியில் வந்து ரொம்ப ஒரு சங்கோஜமான நிலைமை இருக்குது, அது வந்து மாற்றணும், அது வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கக்கூடிய ஒரு மெயில் அது. இது சம்மந்தமாக ஈஷா ஸ்கூல்ஸ் எதுவும் விளக்கம் கொடுத்துருக்குறாரு? அந்த மாதிரி சம்பவமே நடக்கலை. இது வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்புரை வன்மையாக கண்டிக்கிறேன். நான் என் பொண்ணு அங்கே தான் படிக்கிறாங்க. என் பொண்ணு மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க, பாஸ் அவுட் ஆகிருக்கிறாங்க. யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அயோட்டா ஆஃப் இதோ அலிகேஷனோ எதுவுமே நாங்கள் சொன்னதே கிடையாது. எங்களுக்கு இந்த மாதிரி நடக்கவும் இல்லை, அந்த மாதிரியான இடமும் இது கிடையாது உங்களுக்கு. இப்போ என்னோடய குழந்தைங்க படிக்கிறாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி படித்தவங்க யாராவது எங்கேயா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்களா, அவங்க பேரண்ட்ஸ் ஏதாவது சொல்லியிருக்காங்க? எங்கேயுமே ஒன்றும் இல்லையே. யாரோ எங்கேயோ இருந்து ஏதோ அனுப்புனாங்கன்னு அவங்க ஒரு டாக்குமெண்ட் தூக்கிட்டு வந்துட்டு இது நடந்திருக்கும் போயிருக்குன்னு தேவையில்லாமல் சொல்கிறதுங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியமான விஷயமே கிடையாது. இது உங்களுக்கு முதல்ல இது வந்து முழுக்க எங்கள் மேலேயும் இந்த நிர்வாகத்து மேலேயும் இங்கே நடக்கக்கூடிய பெரிய செயல்கள் மேலேயும் வந்து ஒரு அவதூறு பரப்பணும், இது மேலே வந்து தேவையற்ற ஒரு சர்ச்சையை உருவாக்கணுங்கிற நோக்கத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான செய்திகள் பரப்பப்படுறது ஒழிய. ஸோ ஈஷா ஸ்கூல்ஸில் இந்த அதிகாலை எழுப்புற பழக்கமோ அவங்களுக்கு வந்து இந்த குறிப்பிடுற மாதிரி அவங்க குறிப்பிடுற மாதிரி அந்த மாதிரியான எந்த விதமான ப்ராசஸும் இங்கே கிடையாது. முதல்ல அப்படி இருந்திருந்ததுன்னா இது வரைக்கும் பல பேர் இங்கே படிச்சுட்டு போயிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸோ இல்லை அந்த குழந்தைங்களோ யாரோ சொல்லியிருக்கணும்ல, யாரோ பண்ணியிருக்கணும்ல. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மெயிலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னன்னா, இதை வந்து அவங்க வந்து இது ஒரு அலிகேஷனா இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலை, இது செய்ய வேண்டாமே. ஆத்தென்டிசிட்டியே என்னன்னு கேட்குறேன் நான். ஆனால் நான் கூட இப்போ நான் கூட 1000 எழுதலாம். உங்கள் வீடியோ கீழே கமெண்ட்ஸ் இருக்குது, 100 கமெண்ட்ஸ் போடுறாங்க. அந்த கமெண்ட்ஸை கொண்டு வந்து இதுக்கு உண்மை விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் வீடியோ போடுறீங்க, உங்களை பற்றியே திட்டி பெருசாக எழுதுகிறாங்க. இது நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஆனால் இதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் இது மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டால் என்ன எடுத்து இருக்குது? ஒரு ஆத்தென்டிசிட்டி இல்லாத விஷயத்தை எதுக்கு இவ்வளோ தூரம் அது எப்படி சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும்னு நான் கேட்குறேன். சொல்கிறவங்களாம் சொல்லிட்டு தான் இத்தனை ஆண்டு காலம் ஏதோ சொல்லி வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. கடைசியாக இந்த இதுக்கு வராங்க. அவங்க லேண்ட் அலிகேஷன் வந்தாங்க, இடத்துக்கு வந்தாங்க, ட்ரைபல் லேண்ட் சொன்னாங்க, மாறி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தாங்க. எதுலேயுமே அவங்களால எதுவும் ப்ரூவ் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. இப்போ கடைசியாக ஒரு அருவருப்பான ஒரு விஷயத்துக்கு அவங்களோட சுயநலத்துக்காக பல குழந்தைங்களோட மனசை புண்படுத்துகிற மாதிரியும் இங்கே இருக்கிறவங்களோட மனசை புண்படுத்துகிற மாதிரியும் ஒரு கீழ்த்தனமான ஒரு செயலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வாறு நடந்திருக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்ஸோ இல்லை இது சம்மந்தப்பட்டவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ சொல்லாமல் இருந்திருப்பாங்க, இல்லை வெளியில் பேசாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்?
அவங்க சொல்கிறதே சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி அது என்ன சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்கோம், அவங்க நோக்கத்தை முதல்ல புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி தெளிவாக இருந்திருந்ததுன்னா என்ன ஏதுன்னு அவங்க சம்மந்தப்பட்டவங்க வந்து இந்நேரம் சொல்லியிருக்கணும் இல்லை, அவங்க குழந்தைங்களோட பேரண்ட்ஸோ இல்லை அவங்க சொந்தக்காரங்களோ உறவினர்களோ யாரோ பண்ணியிருக்கணும் இல்லை. எந்த குழந்தையோட பெற்றோர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நடக்குன்னா சும்மா இருப்பாங்க சொல்லுங்கள். இந்த ஸ்கூல் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே 7-8 செட்டு வெளியில் போயிட்டாங்க. இப்போ என் குழந்தை இப்போ இங்கே இருக்கிறாங்க, அவங்களும் இன்னொரு 1 வருஷத்தில் போயிடுவாங்க. உங்களுக்கு போனவங்க சொல்லியிருக்கணும், இப்போ படிக்கிறவங்க சொல்லணும், இல்லைன்னா படிச்சுட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி இப்போ என்ட்ரானவங்க சொல்லணும். யாருமே எதுவும் சொல்லலையே. யாரோ ஒருத்தவங்க அவங்களோட கீழ்த்தரமான புத்திக்கும் அவங்க கீழ்த்தரமான செயல்களுக்கும் அவங்க வக்கிர புத்திக்கும் அவங்க இதை வந்து ஒரு ஒரு கருவியாக பயன்படுத்தி எங்களை வந்து கொச்சைப்படுத்தணும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கொச்சைப்படுத்துகிறவர் வந்து அவங்களோட அந்த ஆளோட கீழ்த்தரமான புத்தி எப்படின்னா, ஒரு அப்பாவும் பொண்ணும் சந்திக்கும் போது அவங்க 2 பேரும் தழுவுறதை கூட ஒரு கொச்சையாக பேசின ஆள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு கீழ்த்தரமான ஆள் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியுமே ஒழிய இதில் வந்து எந்த சப்ஸ்டன்ஸும் கிடையாது, இதில் எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் கிடையாது. இந்த ஈஷா ஹோம் ஸ்கூல்ஸ் தொடர்பான ஒரு புகாரும் வந்து வந்திருக்கு. யாமினிங்கிறவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ வந்து அவங்க வந்து அவங்களுடைய மகன் படித்ததாகவும் அவருக்கு ஏற்பட்ட சம்பவங்களை சில விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு ஸ்கூல் வந்து அந்த குறிப்பிட்ட டைமில் வந்து ரியாக்ட் பண்ணலன்னு எடுத்துக்கணுமா, இல்லை ரியாக்ட் பண்ணி இவங்க செய்கிறாங்கன்னு எடுத்துக்கணுமா, அது எப்படி எடுத்துக்கிறது? இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு என்ன இதோட பின்புலம் என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். உங்களுக்கு அந்த யாமினிங்கிறவங்க பையன் வந்து 2014 ஸ்கூலில் சேர்றாரு. ஸ்கூலில் சேர்ந்ததுக்கப்புறம் 2019 அந்த பையனுக்கும் கூட படிக்கிற சக மாணவனுக்கும் அவன் கூட படிக்கிற சக மாணவனுக்கும் 2 பேருக்கும் வந்து ஃபிசிக்கலாக அவங்களுக்குள்ளே ஏதோ அசால்ட் ஆகுது. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, வேறு ஏதோ அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சில 2 பேருக்கு சண்டை நடக்குது, அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. இதை வந்து அந்த பையன் கூட கம்ப்ளைண்ட் பண்ணல. நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்க அம்மா வந்து எனக்கும் அவனுக்கும் இந்த மாதிரி அந்த பையனுக்கும் இன்னொரு பையனுக்கும் இருக்குதுங்க, அந்த பையனோட டைரியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பையன் வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் ஆக்ஷன் எடுக்கலையா, அது கிடையாது. டைரியில் அவன் எழுதியிருக்கிறான். இவங்க அந்த டைரியில் படித்ததுனால எங்கிட்ட வந்து எங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. அந்த மெயில் கூட உங்களுக்கு அவங்க அந்த ப்ரெஸ்ஸில் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து நிர்வாகத்துக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. நிர்வாகத்துக்கு மெயில் அனுப்பிச்ச உடனே நாங்கள் வந்து சம்மந்தப்பட்ட இந்த பையனையும் அந்த பையனையும் கூப்பிட்டு வந்து என்ன நடந்துச்சு என்ன விசாரிக்கிறோம். இவங்க 2 பேர்த்துக்குள்ளே வந்து அந்த 2 பேரும் சண்டை போட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் நடந்தது உறுதி செலுத்தினதுக்கப்புறம் மற்றவங்ககிட்ட விசாரிக்கும்போது இந்த பையன் மேலே தான் தவறு இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த பையனோட பேரண்ட்டையும் கூப்பிட்டு நாங்கள் இந்த பையன் மேலே ஆக்ஷன் எடுத்து அந்த பையன் வந்து ஸ்கூலை விட்டு போயிடுறான். இந்த ஸ்கூலை விட்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியில் போயிட்டான்னு நம்ம வந்து இவங்களுக்கு இந்த யாமினிக்கு ஒரு மெயில் அனுப்புகிறோம் நம்ம நிர்வாகத்துலேருந்து. இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, நாங்கள் விசாரித்து அவங்க அந்த சைடும் விசாரித்ததில் நாங்கள் வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கோம், அவங்க ஸ்கூலை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நாங்கள் அவங்களுக்கு தகவல் பண்ணுறோம். இதை சொன்னதுக்கு அவங்க பதில் அனுப்புகிறாங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ஆக்ஷன் எடுத்ததுக்கு வந்து எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. இதை அவங்களும் அக்னாலேஜ் பண்ணுறாங்க. அன்னைக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுத்தது பத்தலை, நாங்கள் வந்து அடுத்து போகணுன்னா அன்றைக்கே அவங்க போயிருக்கலாம் இல்லை எங்கிட்ட சொல்லியிருக்கலாம், நாங்கள் போயிருப்போம். அவங்களுமே வந்து அந்த குழந்தைங்கள 2 குழந்தைங்களோட எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க எடுத்த ஆக்ஷனும் ஓகேன்னு சொன்னாங்க. அவங்க எங்களுக்கும் ரிப்ளை பண்ணுறாங்க, நீங்கள் எடுத்த ஆக்ஷனில் வந்து அதுக்குண்டான எவிடன்சஸ் எல்லாம் இருக்குது, எங்கள்கிட்ட மெயில்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ ஆக்ஷன் எடுத்தது திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து யாமினியோட 2வது பையனுக்கு இங்கே அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அவங்களுக்கு நாங்கள் 19 அவங்களுக்கு வந்து நாங்கள் சொன்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கல. இன்றைக்கி கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க சம்பவம் முடிஞ்சு நீங்கள் எடுத்த ஆக்ஷன் வந்து எங்களுக்கு திருப்திகரமாக இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம், ரெக்கார்டு வைஸ் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து 2-3 மாதம் கழித்து இளைய பையனுக்கு வந்து அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அந்த பையனுக்கு அட்மிஷன் கிடைக்கல, அதனால் அது முடிஞ்சிருச்சு. 19லேருந்து 22 வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்டான்னு சொல்கிற பையன் வந்து இங்கே தான் படிக்கிறான். இதே ஹோம் ஸ்கூலில் தான் படிக்கிறாரு. 10th படிச்சார், அதுக்கப்புறம் 12th வரைக்கும் இங்கே தான் படிக்கிறார். வேணும்னா அன்றைக்கே கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம். 12th முடித்து போகும்போது அந்த பையனே வந்து ஸ்கூலை பற்றி ஒரு டெஸ்டிமோனியல் கொடுக்குறாரு. இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படித்ததுனால என்னென்னலாம் நான் பெனிஃபிட் ஆகிருக்கிறேன், இன்றைக்கி நான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன், என் மன வளர்ச்சி மனதளவில் எந்த மாதிரி இருக்கிறேன், என்னோடய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு டெஸ்டிமோனியல் கொடுத்தது மட்டும் இல்லை, எல்லோரும் கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு அவரே சம்மதம் கொடுக்குறாரு.
ஸோ அந்த டெஸ்டிமோனியும் வெப்சைட்டில் நம்ம வெப்சைட்டில் சமீபத்தில் வரைக்கும் இருந்துச்சு. இந்த 22 இந்த அம்மா இங்கே வந்து இப்போ இந்த பையன் 22 இந்த பையன் இங்கேருந்து ஸ்கூல் முடித்து 12th முடித்து வெளியில் போனதுக்கப்புறம் இந்த யாமினி வந்து இங்கே வர்றாங்க. இங்கே வந்து நான் வந்து ஸ்கூலில் வந்து சேவை பண்ணணும், எம்ப்ளாயியாக வரல, சேவை வாலண்டியரிங் பண்ணணும், அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, சம்பளம் கிடையாது, எதுவும் இல்லை, நான் வந்து ஸ்கூலில் சேவை பண்ணணுங்கிறாங்க. நாங்கள் வந்து சரி வாங்க, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டூடெண்ட்டோட அம்மா தான் வராங்க. இந்த மாதிரி ரெகுலராக ஸ்கூல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆசிரமம் வந்து எல்லா வெவ்வேறு விதமான இதில் வந்து நாங்கள் வந்து நம்மளோட வாலண்டியர்ஸ் வந்து சேவை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம், ஸ்கூல்லே இருந்து பண்ணுங்கன்னு ஒரு 2 வருஷம் இருக்கிறாங்க. 2 வருஷம் இருக்கும்போது அவங்க மற்ற குழந்தைங்க கூட பழகுறது, அவங்க செயல்பாடுகள், அவங்க பேசுகிற விதம், அவங்க ரொம்ப ஹாலுசினேஷனில் போகிறாங்க, எனக்கு அங்கேருந்து தொடர்பு வருது, மேலேருந்து யாரோ சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் குழந்தைங்கிட்ட பேச பேச அவங்களுக்கு வந்து ரொம்ப அசௌகரியமாகுது. அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து இவங்க பேசுகிற விதமோ இவங்க சொல்கிற கருத்துக்கள் வந்து ரொம்ப அசௌகரியமாக இருக்குது அவங்களுக்கு. அதனால் அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க, தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. என்ன மாதிரி விஷயங்கள் பேசுகிறாங்க? அவங்க வந்து எனக்கு வந்து ஏதோ யோகிக் நெட்டுன்னு ஒன்று இருக்குது, இன்டர்நெட் கிடையாதுங்க, யோகிக் நெட்னு அவங்க ஒரு நெட்டு வச்சுருக்கிறாங்களாம். அந்த நெட்டில் பெரிய பெரிய சித்தர்கள் யோகிகள் எல்லாம் அந்த அம்மாட்ட வந்து நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்கிறாங்களாம்மா. ஸோ அதை வச்சுட்டு இந்த அம்மா வந்து அங்கே இருக்கிற குழந்தைங்கள்ட்ட 11th 12th படிக்கிற குழந்தைங்கள்ட்டலாம் சொல்கிறது வந்து அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு ஒவ்வாமல் இருக்கிறனால அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் கூப்பிட்டு அவங்கள சொல்கிறோம், நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் நடந்துக்கிற விதம் வந்து இங்கே ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் வந்து இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போகலான்னு சொல்லும்போது மே மாதம் சொல்கிறோம், அந்த அம்மா நான் போக மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இல்லைங்கம்மா, இங்கே இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் உங்கள் இருக்கிறதுல வந்து அவங்க கூட இருக்கிற விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒரு மாதம் இங்கே இருந்து அதுக்கப்புறம் ஜூன் மாதத்தில் போயிடுறாங்க. ஜூன் மாதத்தில் போனதுக்கப்புறம் தான் இந்த பையன் கூப்பிட்டு வந்து என்னோடய டெஸ்டிமனியை வந்து வெப்சைட்லேருந்து எடுத்துருங்கிறாங்க. 22 இந்த பையன் டெஸ்டிமனி கொடுக்குறாப்படி. 24 ஜூன் மாதம் இந்த அம்மா வெளியில் போகிறாங்க, ஸ்கூல்லேருந்து வெளியில் போகிறாங்க. வெளியில் போனதுக்கப்புறம் அந்த பையன் கூப்பிட்டு டெஸ்டிமனி எடுத்துருங்கிறாங்க. இது வந்து பல பேர் இதுக்கு பின்னாடி இருந்து இந்த மாதிரி பீப்புள் கூட அந்த அம்மாவுக்கு இங்கேருந்து வெளியில் போனதில் ஒரு விருப்பம் இல்லாமல் போயிருக்கிறாங்க. அவங்களோட செயல்பாடுகள் பிடிக்கல. அது எப்படி சொல்கிறது சாமி? இந்த யாமினியோட செயல்பாடுகள்னால நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஸ்கூல்லேருந்து வெளியே அனுப்புகிறோம். இந்த வெளியே அனுப்புகிறது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாமல் ஒரு வெஞ்சன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க தாழ்ந்து போகிறாங்கன்னா, கரெக்டாக அந்த சுப்ரீம் கோர்ட்டில் 18ஆம் தேதி வந்து ஃபைனல் ஹியரிங் வருது. அதுக்கு நாள் இந்த சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்கோட அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நாள் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. ப்ரெஸ் மீட் வச்சு இந்த மாதிரி என் பையன் அப்போ இருந்தான் போனான்னு அவங்க சைடில் அனுப்பிச்ச ஒரு மெயிலை மட்டும் தான் காட்டுறாங்க. அவங்களே வந்து தெளிவாக எல்லா மெயிலும் காட்டியிருந்தாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய உண்மையை வந்து நம்ம எல்லாம் ஏற்றுக்கலாம். அவங்க வந்து இந்த ஆக்ஷன் எடுத்ததுக்கு உண்டான அப்ரிசியேஷனையும் சேர்த்து காட்டியிருக்கணும். எங்கிட்ட மெயில் எல்லாமே இருக்குது, அன்றைக்கி என்ன நடந்துச்சு, அவங்க சம்மந்தத்தின் பேரெலாம் நடந்துச்சு. இது மட்டும் இல்லை, இந்த 18ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த யாமினியோட பிரதர், அந்த அம்மா வந்து எந்த அளவுக்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த யாமினியோட பிரதர், எங்களோட டிவோட்டியோ எங்கள் சம்மந்தப்பட்டவரே கிடையாது, அவர் வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த அம்மா வந்து ஹேபிச்சுவலாகவே நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி பணம் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க, நிறைய தவறான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க குடும்பத்துலேருந்து அந்த அம்மா வந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அந்த மாதிரி ஃபைனான்ஷியல் இர்ரெலவன்சி இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நாங்கள் டிஸ்டர்ப் அவங்களாவே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட இருந்த பிரதரு அவங்ககிட்டேருந்து விலகி போகணுங்கிற அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல்பாடில் இருக்கிறவங்க தான் இங்கே வந்து எங்கள் மேலே குற்றம் சமத்திருக்காங்களே ஒழிய எங்கள் சைடில் அன்னைக்கு உண்டான சூழ்நிலைக்கு 2 குழந்தைங்களோட எதிர்காலத்தையும் கணக்கில் எடுத்து அந்த பெற்றோரோட சம்மதத்தின் பேரில் என்ன பண்ணணும்னு நினச்சோமோ அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி அவங்க ஃபர்தராக ஆக்ஷன் எடுக்கணும்னு போனாங்கன்னா அதுக்கு முழு ஒத்துழைப்பு எங்களோட எவிடன்ஸஸ் எல்லாமே கொடுத்து நாங்கள் டியூ ப்ராசஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு நாங்கள் எப்பயுமே ரெடியாக இருக்கோம். இந்த நேர்காணலில் வந்து இறுதியான கேள்வி, ஈஷா மேலே வந்து இந்த அலிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பதில் சொன்னீங்க. இப்போது ஈஷா மீது நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் எத்தனை? கடந்த ஒரு 30 வருஷமாக ஈஷா ஆரம்பிச்சில்லைன்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் உயர் நீதிமன்றம் இங்கெல்லாம் போட்ட வழக்குகள் பார்த்திங்கன்னா ஒரு 15-16 வழக்கு இருக்குது, 16 வழக்குக்கிட்டே இருக்குது.
அதில் பெரும்பாலான வழக்கு எல்லாமே வந்து உண்மை நிலைநாட்டப்பட்டிருக்கு. எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்திருக்கு. உண்மை நிலைநாட்டினாலே எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தான். உதாரணத்துக்கு எலிஃபென்ட் காரிடாரு, சிவராத்திரி நடத்தக்கூடாது, காவேரி காலிங்க்கு, இது எல்லாமே அரசாங்கம் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டு, இருக்கிற எவிடன்சஸ்ஸு, ரெக்கார்ட்ஸு இது எல்லாமே சரி பார்த்து அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எவிடன்ஸ் அண்ட் ஃபேக்ட் பேஸ்டு, ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணுது. இப்போ பெண்டிங்கில் இருக்கிற பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிரிமட்டோரியம் திறக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கு இருக்குது. அதுவும் அரசாங்கத்துலேருந்து பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அரசாங்கத்தோட எல்லா நார்ம்ஸ் படி தான் கிரிமட்டோரியம் கட்டப்பட்டிருக்குது. அதில் இருக்கிற பொல்யூஷன் நார்ம்ஸும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, டிஸ்டன்ஸ் நார்ம்ஸும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்கன்னு அது அரசாங்கம் ஏற்கனவே பதில் கொடுத்துட்டாங்க. அது எப்போ வேணால் முடிகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சிவராத்திரி நடத்தக்கூடாது, இந்த சிவராத்திரிக்கு முன்னாடி ஒரு வழக்கு போட்டாங்க. ஸோ இது மாதிரி இந்த 1-2 வழக்கு இதுவுமே கூடிய சீக்கிரம் டெக்னிக்கலாக வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ஆதாரங்கள் எல்லாமே வந்து சட்டப்படி இருக்குது, நியாயப்படி இருக்கிறதுனால இந்த 1-2 வழக்குகளும் வெகு விரைவில் முடிச்சிடும். இது வரைக்கும் எந்த வழக்குலையுமே எங்கள் மேலே வந்து நீங்கள் ட்ரைபல் லேண்ட் என்கரேஜ் பண்ணியிருக்கிறீங்க, இல்லை எலிஃபென்ட் காரிடாரில் இருக்கிறீங்க, இல்லை யாரோ ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறீங்க, இந்த மாதிரி ஃபேக்காக அலிகேஷன்ஸ் பண்ண எந்த வழக்குமே வந்து எல்லாமே வந்து டிஸ்ப்ரூவ் ஆகி எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தான் வந்திருக்கு. நன்றி சார். பல்வேறு கேள்வி வச்சு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.